கதாநாயகி. இட் இஸ் அ டெபியூ அண்ட் இட்ஸ் அ பிக் டே ஃபார் ஹர். ஸோ நீங்கள் எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கூடிய விரைவில் தேட்டர்ஸில் பார்க்க போகிறீங்க. பட் இந்த படம் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது அவங்க சொல்லி கேட்குறோன்னு ஆசைப்படுறேன். ஸோ ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் as a welcome Anchana. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இவ்வளோ நேரம் யாருக்கும் ஹாய் சொல்லி பிரதர் நீங்கள் ஸ்பெஷல் ஹாயாக இருக்குது, நோட் பண்ணிக்கிறோம் நாங்கள். என்னோட பேர் அஞ்சனா நேத்ரன். டார்க் வந்து என்னோட டெபியூ ஃபிலிம். என்னோட முதல் படத்துலேயே நான் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் லைக் பாக்யராஜ் சார், நட்டி சார், விடிவி கணேஷ் சார், இவங்க எல்லோரும் கூட நடித்ததில் ரொம்ப ஹாப்பி அண்ட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். அதுக்கப்புறம் ஹீரோ சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அவங்க, அண்ட் ரொம்ப ஸ்வீட், இன்னசென்ட். நானே வந்து நான் இன்னசென்ட்னு சொல்லிட்டு இருப்பேன், ஆனால் வந்து அவர் வந்து இன்னும் இன்னசென்ட். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து முக்கியமாக இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம் வந்து என்னை நம்பி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் பாபு கணேஷ் சார், மணிமாறன் சார் அண்ட் செந்தில் சார், எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஐட் லைக் டு தேங்க் டிஓபி ரவிசக்தி சார் அண்ட் காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி பாலசுப்ரமணியம், என்னோடய ஃபேவரட் செட்டில். அதுக்கப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்யூ. எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. அவ்வளோதான். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து அப்பானால தான் நான் இங்கே இருக்கேன், அப்பாக்காக தான் நான் இங்கே இருக்கேன். அதுக்கு வந்து முழுக்க சப்போர்ட்டிவாக இருக்கிறது என்னோடய அம்மா தீபா நேத்ரன் அண்ட் அக்கா வந்து அபிநயா நேத்ரன். அப்பா பேர் வந்து யுவன்ராஜ் நேத்ரன். அவருக்காக தான் இன்னும் உங்கள் எல்லாரையும் நான் வந்து ப்ரௌட் ஆக்குவேன். மேலும் இது என்னோடய ஃபஸ்ட்டு படி. மேலும் நான் வந்து உங்களோட எல்லாரோட சப்போர்ட்னாலையும் வளரணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், பிடிக்கும். எல்லோரும் சொன்ன மாதிரி பாபு சார் தான் வந்து எனக்கும் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது அண்ட் எனக்கு அடுத்த படத்துக்கும் அவர் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய். தேங்க்யூ ஸோ மச் அஞ்சனா. ஐ ஷுட் டெஃபினெட்லி சே, நடுவில் இந்த படத்துலேருந்து ஒரு பாடல் கூட வெளியானது நாங்கள் பார்த்தோம். ஸோ அதில் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிருந்தீங்க. அந்த ஓஜி ஸ்டாரை திருப்பி பார்த்த மாதிரி இருந்தது. சின்ன வயசு நீங்கள் நிறைய டிவியில் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பட் இப்போது ஸ்க்ரீன்ஸில் வரும்போது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யூ ஷுட் மேக் ஆல் ஆஃப் அஸ் ப்ரவுட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் அஞ்சனா. எல்லாருக்குமே கலையை வந்து வாழ்க்கையில் பயணம் செய்ய வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் பெயர்லேயே பயணம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் வந்து இப்போ நான் மேற்கு கூப்பிட போகிறேன். கலையரசன் அவர்கள் த மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட் ஆக்டர் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அதுக்கு ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நபர், ஒரு ஆகச்சிறந்த கலைஞர். ப்ளீஸ் மேக் சம் நாய்ஸ் as a welcome கலையரசன் அவர்கள். அஜய், ஸோ மெனி ஸ்டார்ஸ் அவ்வளோ அப்ரிசியேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அண்ட் what do you wish to say? எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மேடை. ஏன்னா டார்க் எனக்கு ஒரு படங்கிறத தாண்டி இது எனக்கு ஒரு பாடம்னு சொல்லணும். ஏன்னா சினிமாவை பற்றி ப்ராப்பராக கற்றுக்கிட்டது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க காரணமாக இருந்த ஒரு 2 பேருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏபிவி மாறன் பிரதர் அண்ட் எங்கள் மாஸ்டர் கணேஷ் பாபு பிரதர். கண்டிப்பாக ப்ரோ, ஆக்சுவலாக உங்கள் 2 பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் டாடா சக்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்டை ஒரு நியூ ஃபேஸை நம்பி இது ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு வந்த ஒரு ஆட்டிடியூட் அண்ட் அந்த ஒரு மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் போட்டிருக்கிற சட்டம் மாதிரியும் உங்கள் மனசும் பயங்கர வெள்ளையாக இருந்துருச்சு. பண்ணா சந்தோஷம் ப்ரோ.
பட் தேங்க்யூ ப்ரோ. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதெல்லாம் தாண்டி ஒரு டைரக்டர், இப்போ ஒரு லிரிக்ஸிஸ்டாகவும் இந்த படத்தில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ப்ரோ. அண்ட் உங்கள் மூலமாக தான் கல்யாண் ப்ரோ எனக்கு மீட் பண்ணுறதுக்கான சான்ஸும் கிடச்சிது. அண்ட் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய ஒரு ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட நடந்திருக்கு. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணுன்னா, ஒரு சீனில் எமோஷன் வரணுங்கிறதுக்காக நான் ஒன்று பண்ண போகிறேன், ரியாக்ட் பண்ணிடாதீங்கன்னு சொன்னார். நான் சரி கண்ணில் கிளிசரனை தான் ஊற்ற போகிறாங்கன்னு நினச்சா பக்குன்னு ஒரு அரை வச்சிட்டாப்புல. தம்ப்நெயில் யாரும் தப்பாக போட்டுறாதீங்க. கன்ஃபார்மாக தம்ப்நெயில் கண்டென்ட் இதாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வைலண்ட்டாக மாறின தாடா பட இயக்குனர் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது வந்து அன்னைக்கு தான் நான் ஒரு கராத்தே பாப்பாவை பார்த்தேன் ஆக்சுவலாக. வாவ் ப்ரோ. பட் ஆனால் ஜென்யூனி தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேட், இந்த ஒரு ஸ்கிரிப்ட் என்னை நம்பி கல்யாண் ப்ரோக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்ததுக்கு, ஒரு டைரக்டராகவும் சரி, எனக்கு ஒரு ஆக்டிங் கோச்சாகவும் இதில் நீங்கள் இருந்திருக்கீங்க. அண்ட் ஆஸ் அ பிரதர் அண்ட் அ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் எங்களோட இன்னொரு தயாரிப்பாளர் திரு 5 ஸ்டார் கே செந்தில் அவர்கள். அப்போ நான் உங்களுக்கு இந்த மேடைன்னு இல்லை, போன மேடையிலையும் சொல்லிட்டேன், எத்தனை மேடை வந்தாலும் உங்களுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ. இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு படம் ஒரு பேய் படம்னு சொன்னப்போ நீங்கள் லைட்டாக பேக் வாங்கினீங்க பயந்துட்டு. ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு சீரியஸான சப்ஜெக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுமான்னு, அதுக்கப்புறம் எங்கள் விஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் டைரக்டர் கல்யாண் கே ஜெகன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் உங்கள் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஒரு 3 வருஷம் தொடர்ந்து ட்ராவல். இதில் டாடா படம் நீங்கள் ஒர்க் பண்ணப்போ இருந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. அண்டு நிறைய அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஷூட் போனால் கண்டிப்பாக அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அது எல்லாமே எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிப்பாப்புல. அண்ட் எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டாப்புல, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் நியூ ஃபேஸாக வந்தப்போ பயங்கரமாக கோவக்காரு எதாவது திட்டுவாங்கலாம் நினச்சேன். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே திட்டாமல் ஒரு பெக்டாக் சாஃப்டாக தான் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஸோ அஞ்சனா, நட்டி சார் அண்ட் பாக்யராஜ் சார். என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தில் இந்த மாதிரி நிறைய வேர்சடைலான ஆர்டிஸ்டோட நடித்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நட்டி சார், தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஏன்னா நீங்கள் ஷூட் பிரேக்கில் நிறைய என் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணுறதெல்லாம் நோட் பண்ணி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜிங்காக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஞ்சனா, இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் பர்ஃபார்மன்ஸாக வரும்போது நீங்கள் நல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் பிளடி பாலிடிக்ஸ் ஆஸ் வெல். அண்ட் பாக்யராஜ் சார், இன்றைக்கி சார் வரல, பட் ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் வந்து இந்த வயசுலேயும் அவர் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பாப்புல. ஸோ அது புதுசாக வர ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அவர் எனக்கு கொடுத்த டிப்ஸும் சரி, அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ண நிறையா விஷயங்களும் சரி, இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் அடுத்தது எனக்கு ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர், ஒரு நல்ல ஹியூமரஸான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காப்புல சிபி. இன்ஸ்டாகிராமில் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காப்புல. கூடிய சீக்கிரம் நிறைய படங்கள்லேயும் அவரை பார்ப்போம். நல்ல ப்ராமிசிங்கான லைனப் வச்சுருக்காரு. நம்ம படத்துலேயும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் எங்கள் டெக்னிக்கல் க்ரூ, எடிட்டர் கதிர், காயத்ரி, ஆர்ட் டைரக்டர் ராஜா, அண்ட் எங்கள் சினிமாட்டோகிராஃபர் கண்ணதாசன் அண்ட் ரவிசக்தி ப்ரோ. ரவிசக்தி ப்ரோ, நீங்கள் எல்லாருக்கும் நிறைய நன்றி மட்டும் சொன்னீங்க. நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஒரு க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்தப்போ எல்லாமே அது நல்ல ஒரு விஷுவலாக எனக்கு பண்ணி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ அந்தரத்தில் தொங்கிட்டெல்லாம் நிறையா ஷாட்ஸ் எடுத்தீங்க. உங்கள் விஷுவல்ஸோட இம்பேக்ட் கண்டிப்பாக படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அடுத்தது எங்கள் கதிர் ப்ரோ, எங்கே ப்ரோ இருக்கீங்க ப்ரோ? ஆக்சுவலாக நான் டேரக்டரால் உங்களை பார்த்து தான் ப்ரோ அதிகமாக பயந்துருக்கேன். ஏன்னா கல்யாண் ப்ரோ சும்மாவே டக்குன்னு விட மாட்டாப்புல, வெரைட்டி எடுக்கிற நிறைய கொண்டு போப்பாப்புல. அண்ட் அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமும் ஒரு குரல் வரும், மாஸ்டர் அங்கே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ கரெக்ட், நான் மானிட்டரை பார்த்ததுக்கப்புறம் எடிட்டர் டேபிள் எங்கேருந்து தேடுவேன், ஏன்னா கண்டிப்பாக ஒரு கரெக்ஷனோட வந்துருவாப்புல. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அது ஒரு எடிட்டருக்கு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப்னு தெரியும். ஏன்னா இதில் நிறையா கொஞ்சம் சின்ன கன்ஃபியூசிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே ப்ராப்பராக கொஹியரண்ட்டாக நீங்கள் எங்களுக்காக பண்ணி கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் காயத்ரி, காஸ்டியூம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்ல ஒரு மேக் ஓவராக கொடுத்தீங்க. காஸ்டியூம்ஸ்லேருந்து லுக் டிசைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கல்யாண் ப்ரோ கிட்ட சொல்லி இந்த படத்துக்கு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும், நல்ல இம்பாக்டாக இருக்கும்னு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் ஆர்ட் டைரக்டர் ராஜா ப்ரோ, செட் ரொம்ப நல்லா போட்டு கொடுத்துருந்தீங்க. அது செட்டுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் வந்திருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்களோட குட்டி ஃபிலிமை உங்களோட பெரிய சப்போர்ட்டில் ஒரு கொடுத்தது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூல் எங்களுக்காக வந்தது. அண்ட் ஷாகுல் ப்ரோ, உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன் சார். நீங்கள் ஒரு நல்ல ரோல் ஒரு நெகட்டிவ் ஷேடில் பண்ணியிருக்கீங்க. அது படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட டெடிகேஷன் எல்லாருமே பார்த்து பேசுவாங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கு ப்ரோ உங்கள் ரோல். கண்டிப்பாக இன்னும் உங்களை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பார்ப்போம். ஆல் த வெரி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, இது கண்டிப்பாக உங்களுக்கு அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களோட ஆதரவில் தான் நிறையா படங்கள் மக்கள்கிட்ட போய் சேருது. புது புது முயற்சிகளை என்றைக்குமே விடாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி நாங்களும் ஒரு புது முயற்சியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சைக்கலாஜிக்கல் ஹாரர் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கோம். இதை படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து சரி, எங்களோட மெயின் இன்டென்ஷன் என்னென்னா, ஆடியன்ஸ் தேட்டருக்குள்ளே வந்து உட்காரும்போது அவங்களுக்கு வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் புதுசாக ஏதாச்சும் தரணும். அடுத்தடுத்து அவங்களுக்கு கெஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கணும். அவங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிமாக இருக்கணும். அதை நோக்கி தான் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு இது ஒரு நல்ல தியேட்ரிக்கல் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான தியேட்ரிக்கல் ஒரு ஹாரர் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். பாருங்கள், படம் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் எல்லாத்தையும் இணையதளத்தில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா இதில் தான் நான் சினிமா என் பயணத்தை ஆரம்பித்தேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் நான் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் அஜய். ஆக்சுவலாக அங்கே உட்கார வரைக்கும் கூட நீங்கள் இவ்வளோ பேசுங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்தோடனே அந்நியனாக மாறின மாதிரி ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, பயங்கரமாக பேசுகிறீங்க. அண்ட் தட் ஷோஸ் நீங்களே நினைக்கலையா? பட் ஆனால் பயங்கரமாக பேசுனீங்க. ஆல் கிராஃப்ட்ஸ் வந்து டச் பண்ணிட்டீங்க. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப அழகாக தேங்க்யூ சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கும். ஆனால் நீங்கள் மேடையிலே இருக்கணும். தமிழ் சினிமாவில் அடுத்து வலம் வரக்கூடிய கதாநாயகர்கள் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கக்கூடிய சில ஹீரோஸ். ஸோ அந்த 3 நபர்களை மேடைக்கு கூப்பிட்டு ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அலாங் வித் அஜய் கார்த்திக், ஐ வுட் லைக் டு வெல்கம் ஹரி அவர்கள். ஸோ அவரும் ஒரு படம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு கதாநாயகனாக. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹரி. அடுத்ததாக கிருத்திக் அவர்கள். கிருத்திக் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் அ ஃபிலிம். அண்ட் அதே மாதிரி விஜய் சபரிஷ் அவர்கள். விஜய் சபரிஷ், ரமேஷ். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டேலண்ட்ஸில் இந்த 3 நபர்கள் இருப்பாங்கங்கிறத நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். அண்ட் தட்ஸ் வை வி வாண்ட் யூ டு கிரியேட் திஸ் மொமெண்ட். ஹரி ஸ்மைல், 3 பேர் ஸ்மைல்.